அம்மா தாயே அந்த கேள்வியா குடுத்து எனக்கு கொமரியா குடியா انا பாரமக இழுத்து போடுவா கொண்டாதரே நந்தேஸ்வரா யார் யார் உள்ளத்திலே ஜெமிதமாக நினைத்து என்ன வரங்கறீங்களோ அம்மா மேலக்கு அருள் கொடுத்திருக்கேன் பீத்திக்கினாடா எங்க போய் திருட்டு வந்த பாத்துக்கினாடா உனக்கு அந்த வரம் தான் கொடுத்தாங்க ஆமா எனக்கு அந்த வரம் தான்டா கொடுத்துக்கறாங்க இத வரேன் அம்மா தாய் தானே உனக்கு சந்தேகமா இருக்குதா சந்தேகமா காரணம் என்ன அம்மா தாயேன்றா அவன் நாயேன்றா ஆதிபர சக்தின்றா ஆதிபர சூழ்ச்சின்றா உலக மாதாண்டா நீ உலகத்தையே கெடுத்த மாதான்றா ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே வரம் கொடுக்குற தவறாக நினைக்காதே ஏமா நந்தேஸ்வரா உண்டேந்தர் சொல்கிறானே தவறாக என்னைக்குமே நினைக்க கூடாது காரணம் என்ன தெரியுமா வருந்த வரவால் வருத்தி வருந்தாது முன்னே வரவால் வருத்தி வருந்தினால் வரமாட்டால் வருத்தி இவளை யார் தெரியுமா அலைமகள் கலைமகள் மலைமகள் சத்துரோக வாத்தியா இருக்கும் பிரம்ம தேவனுடைய மனைவி அவதான் கலைவாணி ஆமா அவதான் வந்து கல்விக்கு உகந்தவன் கைலாய பெருமான மலையிட்ட அந்த பரமேஸ்வரி இருக்கிறாரு அவதான் வீரத்துக்கு அதிகாரி அவ உடம்புக்கு வந்து சக்தி கொடுப்பா ஆனா மலைமகன் சொன்னாக்கா மலைமகன் அவதான் ஆனா அலை மகன் சொன்னாக்கா அலையிலே அமர்க்க முடியாத சாத்தா
விநாயகன் பெருமானுடைய மார்பத்தை இருக்கிறாரே மகாலட்சுமி இருக்கிறா பாத்தியா? அப்பதான் லட்சுமி அதுதான் வந்து லட்சுமி தான் லட்சுமி கடாசமோடு இருக்குமோ அப்படின்னு உலகத்துல எல்லாம் பேசுறாங்கல்ல அல்லவா? அது போல அவ செல்வத்தை கொடுக்கிறவன், இவ வீரத்தை கொடுக்கிறவன், அவ கல்வியை கொடுக்கிறவன். ஆனா நாவிலே குடியிருந்து நல்ல பாட்டை பேசுறா யார் தெரியுமா? அவதான் கலைவாணி. அந்த கலைவாணி அவங்கிட்ட இல்ல. யாருகிட்ட இல்ல? நாக்கு கொஞ்சம் நீட் சொல்லு. நீ தாயன்ற அம்மா தாயேன்ற அவன் நாயன்ற தவறாக நினைக்காதே. ஐயனாக பிரம்மதேவன் படைப்பது என்ன தெரியுமா? அவர் மின்மரமா படைப்பது கிடையாது. எல்லாருமே மின்மரமா படைத்து விட்டா எல்லா சரிசமமா உலகத்துல வாழ்வது யாரும் இடம் கிடையாது. அதுக்குதான் அவர் பெண்மரமாக படைத்து மின்மரமா எடுத்து பார்ப்பது. குருடு செவடி பேட அத்தனை பிறப்பது. குண்ணி குருடி செவடி பேடுனாக்கா குண்ணுனாக்கா கால் நொண்டியா இருக்கா. குருடுனா கண்ணு தெரியாது. பேடுனா காது கேட்காது. அதுபோல குண் குருடு செவடி பேடு அப்படின்னாக்கா இதை ஏன் அவர் படைக்கிறார்? அவர் படைப்பது ஒரு பொம்மை. அவர் படைப்பது ஒரு பொம்மை தான். அதுக்கு உயிர் கொடுப்பது சிவன். அதுக்கு உடலுக்கு சக்தியை கொடுப்பது சக்தி. சக்தியும் சிவனும் இல்லை என்றால் உலகத்தில் வேறு ஒன்றை கிடையாது. ஆனா இருந்தாலும் ஐயனாக பிரம்மதேவனுடைய படைப்புல இவன் ஒரு இவன் ஒரு ஆளாகும். ஆனா இருந்தாலும் தவறு முறையா பேசாதே. இருந்தாலும் நல்ல புள்ள கேளு, நல்ல புள்ள. ஆனா என்ன ஒண்ணு ஏதாவது தவறு முறையா பேசிட்டா பெங்களூர் கிளம்பிடுவான். ஏதாவது தவறு முறையா பேசுறாதே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இருவருமா பேசி விடுற கிடைக்கிறேன். யாரு எங்க பிறந்தவன் இன்னும் யாரு சத்தியன்னு நிறுத்தி வணங்குறீங்களே ஒரு தெய்வம் தான் வணங்குறாங்க. உலகத்தையே படைத்தவள் ஏற்கனவே வந்து அகோர உருவத்தோடு ஒரு காளிகா தேவியாக வந்தேன். அகோர உருவத்தோடு இருந்தேன். அந்த அகோர உருவத்தை அடக்க வேண்டும் என்று காமமாகப்பட்டது அதிகமாக இருந்தது. அப்ப பார்த்த தள்ளு நிறைய உலகத்திலே பிறந்து விட்டவே அவர் என்று மனநகமத்து தடாகம் சொல்ல முடியாது. தடாகத்தில் தடாகம் சொல்ல முடியாது. அதில் பிறந்தவன் தான் அந்த சிக்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்பதற்கு ஒருவர் பிறந்து விட்டாரே. சொந்தப்பட்டு ஒருவர் கிடையாது. மணல குபத்தி தபத்தை செய்யும் போது அம்மா என்று இருந்தார் விநாயகன். நடக்க போது பேர் வைத்து அவன் ஒரு இரண்டாவது தபத்தை செய்தேன். தபம் செய்யும் போது தங்காய் என்று இருந்தார். தங்காய் என்று சொன்னாங்க. தமிழாக அவர் ஒரு பக்கத்தில் மூன்றாவது தபத்தை செய்தேன். ஓ நமதி அவருடைய கருமயனாக அந்த சகவுமைக்கும் எழுந்தார். அவர் தான் பரமமூர்த்தி. கண்ணை என்று பெண் என்று அழைக்கிறார். சுவாமி என்று பாருங்கள். சுவாமி என்று அவரை கடத்த போது பரமமூர்த்தி பயந்து ஓடினார்.
ஏற்கனவே இருந்தது நெற்றிக்கண்ணு என்னிடம். ஆமா. இந்த நெற்றிக்கண்ணு சுபாலகப்பட்டது ஆ. பரமன அருகாம வரவிடவில்லை. வரவிடவில்லை. அரணை வீசிக் கொண்டிருந்தது. வீசிக்கொண்டு பரமன் முற்றி பயந்து பயந்து ஓடினான். ஓடிய சமயத்திலே ஆ. சாத்த என்பருமான் பார்த்தார். பார்த்தார். அம்மா நீ படைத்த படைப்பு படைப்பு பரமமூர்த்தியை தற்போது திருமணம் செய்ய வேண்டுமானா வேண்டுமானா சுகபோகத்தை அவருக்கு கொடுக்க கொடுக்க வேண்டுமானா வேண்டுமானா அவரை தற்போது திருமணம் செய்ய முடியாது. முடியாது. உன் நெற்றிக்கண்ணு பரமனை கொடுத்தால் கொடுத்தால் அவர் திருமணம் செய்யலாம். ஆ. ஆனா ஆ. இந்த சுகபோகத்தை அணையலாம் அணையலாம். அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கேட்டு நான் சம்மதப்பட்ட உடனே உடனே பகவான் பார்த்தார். பார்த்தார். என் நெற்றியில் மேல கண்மல் அறைய எடுத்தார். எடுத்தான். எடுக்கும் போது உதிரமாகப்பட்டது தாரதாரையா வடித்து படித்துக் கொண்டிருந்தது. நிறுத்த முடியவில்லை. ஆமா. அப்ப ஆ. அவர் பார்த்தார். ஆ. கீழே குனிந்து குனிந்து துணி மண்ணை எடுத்து எடுத்து என் நெற்றியிலே பதிவைத்தார். கை வைத்தான். அதுதான் இப்ப பெண்களுக்கு குங்குமம். குங்குமம் என் நெற்றியில் மேல கண்மலரை கொண்டு போய் கொண்டு போய் பரம நெற்றியிலே பதிவத்தி பதிவைத்து பரமனா என்னை உற்று நோக்கி பார்த்தான். பார்த்தேன். நான் பரமமாக பத்தி பத்தி அறிந்து. பத்தி இருந்து ஆ. நான் யாருக்கு மகளாக யாருக்கு என் நெற்றி கண்ண வாங்கி வாங்கி அவன் நெற்றிலே பதிவத்தி பதிவத்தி என்னை உற்று நோக்கி பார்த்ததா பருவராஜ நான் மகளாக பிறந்தாலே பருவராஜனுக்கு மகளாக பிறந்து ஏற்படுத்தி ஒரு வேணியாக ஒரு வண்ணமாக நான் வளர்ந்து கொண்டு வர சமயத்திலே அரைவை தரிவை மங்கை மாலை ஆமா 4 பேர் மடந்து அடைந்து அந்த பரம்பரை நாம் அலையிட்டு மாலையிட்டு ஒரு நாளும் ஒரு பொழுது